Taste the Daily. அக்னீஸ்வரன் நிகழ்ச்சி உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சியை ஆட்டி வைக்க நினைக்குதா திமுக? அவங்க எல்லாத்தையுமே ஆட்டி வைப்பது தானே, ஆடாதார் யாரோ அப்படின்ற மாதிரி தானே அவங்க இருக்கிறாங்க. மத்திய அரசிலிருந்து எதேச்சதிகாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பாசிசம் என்று சொல்லிக்கிட்டு நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வாங்கியது யார்? அப்போது இவங்க எல்லாமே நான் இப்போ இதில் நியூஜே வாயிலாக நான் யதார்த்த அரசியலை தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது சரிதான். மன்னராட்சி ஒளிஞ்சு விட்டது நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மன்னராட்சி தொடர்கிறது. அந்த கருத்து 100% உண்மை. ஏன்னா சொல்றீங்க, ஆனா அவங்க தலைவர் அப்படி சொல்லலையே. அவங்க தலைவர் சொல்லலைல, அப்புறம் ஏன் அனுப்பிச்சு விட்டாரு? அதுதான் கேக்குறோம், ஏன் அனுப்பிச்சு வச்சார்? ஒரு சைடு உதயநிதியும் திமுகவையும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி விலகி இல்ல போறாரு. தனிப்பட்ட கருத்துனா தலைவரே அந்த விழாவில் பங்கேற்கல. அப்போ குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனாவை அனுப்பிவிட்டு அவர் மூலம் தத்தமது கருத்தை சொல்றாரா? என்ன நோக்கம்? ஏன் இந்த நாடகம்? வெளிப்படையா பேசுங்க. அப்போ நீங்க ஒரு புறத்துல என்ன பண்றீங்க? திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே எதுவுமே பேசாமல் வாய் மூடி மௌடிகளாக நீங்க முழுசா கரைஞ்சிட்டீங்க. அந்த மாதிரி தான் உங்க நிலைப்பாடு. எதுவுமே எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்களே. எதையும் எதுக்காத இனம், எதுக்காத பறவை அழிஞ்சு போயிடும். மொரிசியஸ் தீவில் டூடு என்கிற பறவை, அந்த பறவை எதுக்காத பறவை, பறக்காத ரெக்கை பறக்காத காரணத்தினால அந்த பறவையே அழிஞ்சு போயிட்டு. அப்ப அது மாதிரி தான் பெண் குயினும். ஆகவே இந்த என்ன வீசிக்கா பறக்கணும்ன்றீங்களா? கூட்டணியை விட்டு அப்படி பறப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனாவை வைத்து. ஆனால் பறக்காமல் எங்கேயும் இற தேடி அலைய வேணாம், நமக்கு அங்கேயே இற கிடைச்சிருது. எதுக்கு பறந்து போய் நாம உழைச்சு கத்தி, எதுக்கு இப்படிலாம் கொடி கட்டி ஏன் தொண்டை தண்ணி போக பேசி திமுக நம்மள அது மாதிரி அந்த பறவை மாதிரி உழைக்காம அப்படி எங்க இருக்கிறது மாதிரி திமுக கூட இருந்துட்டோம்னா அர்ஜுனா இறை தேடுற மாதிரி தெரியுது இல்லையா? எது ஆதவ் அர்ஜுனா இறை தேடுற மாதிரி தெரியுது இல்லையே? அவர் இறை தேடுகிறாரா, இறைவனை தேடுகிறாரா என்பது மன்னர் ஒழிக்க வேண்டும், இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அவர் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இதே கருத்தை இவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா கட்சியினுடைய தலைவருடைய மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். எப்ப அப்ப தலைவரே வந்திருக்கலாமாப்பா? ஏன் வரல? அதுதான், அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால். இந்த சைக்கிள் ஓட்டுக்கும் போது சைக்கிளுக்குள்ள காலை விட்டு சைக்கிளும் மேல விழுந்துடக்கூடாது, நாமளும் விழுந்து நமக்கு ரத்த சிராய்ப்பு காயம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது மாநாடு நடத்துவதற்கோ பல்வேறு அவர்களுடைய விஷயங்களை சரி செய்து கொள்வதற்காக ஆளும் கட்சி தேவை. அதனால் அந்த கூட்டணி நீடிக்கும். ஆனா அவங்க மாநாட்டுக்கும் அனுமதி கொடுத்த மாதிரி தெரியல, கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்ற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு இல்லையா? அதனாலதான் ஆதவ் அர்ஜுனா வச்சு பேச வைக்கிறாங்க. கூட்டணியில இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனா எதிர்த்தும் பேசுவோம் அப்படின்ற நிலைப்பாடுன்றீங்களா? அதுதான் இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கூழ் குடிக்கணும்னு ஆசை, ஆனா மீசையில ஒட்டாமையும் குடிக்கணும். அதுதான் விடுதலை சிறுத்தைகள். கூழ் குடிச்சா சத்துன்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால ஆளுங்கட்சியில நீடிக்கிறாங்க. ஆனா என்னுடைய கௌரவத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காக நாங்கள் ஆதவ் அர்ஜுனனை கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி நாங்கள் பயன்படுத்தி எங்களை தற்காத்துக் கொள்கிறோம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, அதுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்கு. பிளவு கூட என்று சொல்லலாம். அதுக்குள்ளே என்னன்னா, திமுக சார்பா இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏ, ஒரு எம்பி, அவங்களே இருக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களுடைய பாசம் காட்டுவதை போல், ஆதவ் அர்ஜுனா மாதிரி பாசம் காட்டுவதை போல் அங்கு இருந்து கொண்டு அவர்கள் உண்மையான பாசம் திமுக மேலதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க நடப்பது எல்லாமே அரசியல் நாடகம். இந்த நாடகத்துக்கு விடை தெரியாமல் ஒருவேளை 2 விதத்துல வளரலாம். நீங்க ஒண்ணு, மக்களுக்கு நல்லது செஞ்சு நீங்க ஆட்சியை பிடிக்கலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் யாருமே எந்த கட்சியும் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே கம்பெனியா மாறிடுச்சு. நீங்கள் குறைஞ்சது 5 கோடி ரூபாய் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில், ஏன் இந்திய அரசியலில் 100 கோடி ரூபாய் இல்லாம உங்களால அரசியல வரவே முடியாது, வளரவே முடியாது. இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. பேசலாம், ஆனால் ஆசைப்படக்கூடாது. ஆகவே இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா ஏன் அங்கு கோலோச்சுகிறார், அதிகாரம் செலுத்துகிறார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதவ் அர்ஜுனா தேவை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கு திமுக கூட்டணி தேவை.
அப்போ யாரையும் யாரும் வெட்டி விட முடியாது. இல்ல திமுகல இருந்து சொல்றாங்க ஆதவ் அர்ஜுன் இப்படி பேசுறதுனால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க இல்ல திமுக அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி பேசினப்பெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு நிலைப்பாடை ஏன் திரும்ப எடுக்க மாட்டேன்றாரு? உங்க கட்சியில யாருமே பேசாததுனால தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் எல்லோரும் அடிமைகளாகவே இருப்பார்கள் என்று நினைப்பது இதுதான் மன்னராட்சி. ஒரு உப்பை அள்ளி போடுகிறோம், எதுல? சாப்பாட்டில் அள்ளி போடுறோம். ஆனா உப்பை அள்ளி போடுகிற போது தெரியுது, ஆனா அது சோறு பொங்கினதுக்கு பிறகு உப்பு தெரியுதா? தெரியல. என்ன காரணம்? அது மாதிரி தான் இன்றைய கட்சிகள் எல்லாம், அது இடது இதா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் ஆதாயம் தேடியோ தேடலையோ எனக்கு தெரியாது, ஆனால் உப்பை போல அவர்கள் கரைஞ்சிட்டாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனா இப்படி ஒரு பார்வை வைக்கப்படுது, திமுகவோட அழுத்தத்துல இருந்து விசிகாவை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் அப்படி பேசுறாரு அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது இல்லையா? இல்ல, பார்வைகள் என்பது வார்த்தைகளில் வருகிற போதே உள்ளத்தில் இருக்கிறதானே வெளியே வரும். இங்க எல்லா இடத்துலயும் நடிக்க முடியாதுல்ல. இப்ப நாடாளுமன்றத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்ப இனி திமுக தேவையில்லை. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான், அது அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். இப்ப புதுசா விஜய் வந்திருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு. இப்ப இவங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தனி கூட்டணி, மக்கள் நல கூட்டணியை அன்னைக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? திரு வைகோ அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இவங்க தானே. ஆகவே இவைகள் எல்லாமே இது வெளிப்படையாக அவர்களால் பேச முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ரெண்டாக்குவது, அதை துண்டாக்குவது திமுகவினுடைய நோக்கம். இல்ல இப்படி கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல என்ன ஆதாயம் கிடைக்கும் திமுகவுக்கு? அப்படி இருந்தா இருங்க, எங்கிட்ட அப்ப சொல்றாங்களே, இப்ப எங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்தா அது நீங்க எம்பி, உங்களுக்கு சீட்டு கொடுத்தா சட்டமன்ற உறுப்பினர், அங்க போனீங்கன்னா அது வேட்பாளர். இப்படி இவங்களாவே பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. இது நல்லாட்சி நடக்கிறது. இங்க எங்க நல்லாட்சியா நடக்குது? ஒரு குடிக்கிற தண்ணியில மலங்க அந்த இது கழிவு நீர் கலந்து 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் நேரடியாக சென்று பார்த்தோம். எதை பார்த்தீங்க? பிணத்தை தானே பார்த்தீங்க. ஆகவே இதெல்லாம் வருமுன் காப்போம், முன்னாடியே நீங்க செய்ய வேண்டும். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கட்சி கூட்டணிக்குள்ள என்ன நடக்காது? யாராவது எதிர்த்து பேசுகிறார்களா? பேச முடிகிறதா? பேச முடியுமா? ஆதவர்கள் எதிர்த்து பேசுகிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தேவை. இது என்ன மன்னராட்சி இன்னும் தொடருதா? இந்திரா காந்தி அம்மா மன்னர் மானிய ஒழிப்பு அழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு தானே இருக்குது ஜனநாயக போர்வையில. ஏன் கூட்டணி கட்சிகளால எதிர்த்து பேச முடியல அப்படின்னு சொல்றீங்க? அவங்க பேச மாட்டாங்க, அததான் சொல்றேனே. இல்ல இப்ப பேச மாட்டாங்க, சீட்டு கேக்குறாங்க அப்படின்றீங்க. அப்படியே திமுகவுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு தனி கட்சி அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதனாலதான் அவங்க அப்படியே குறைந்து இன்னைக்கு 1% வாக்கள் நின்றுக்கிறாங்க. இந்திய நாட்டில் முதல் தேர்தல் வந்த போது யாரு காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சினா எதிர்கட்சியா இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கொடுத்ததுதான், அவங்க சொல்ற தொகுதியில் தான் நிக்க முடியும். அந்த மாதிரி உங்களால செய்ய முடிகிறதா? எல்லாமே பிரச்சனைகள். நீங்க எல்லாமே கூட்டணியில இருக்கிறீங்க, எதுக்காகனா மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் செஞ்சு நாங்க இப்படி செஞ்சோம், வாழ்க்கையில முன்னேற்றி விட்டோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல விடுதலை சிறுத்தைகள் எனக்கு என்னன்னா, கட்சியும் நம்ம அழிவு பாதையில் இருக்கோம், அவங்களோட சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம ஆளுகளே நம்மளை காலி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேரெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். எனக்கு அது என்ன பேருன்னு தெரியல. அது ஒருவேளை பிரிந்தால், கூட்டணி விட்டு போனால், தனியாக ஒரு கட்சியை திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து 2 பேர் திமுகவோட சேர்ந்துக்கிறது மாதிரி. இப்ப தேமுதிக இருந்த போது பல சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகாவை 2ஆ உடைக்கிறதா பிளான்ன்றீங்களா? அவங்களுடைய நோக்கம் அதுதானே. நீ எங்களை எதிர்த்தால் உங்கள் கட்சியை நாங்கள் உடைப்போம். பேசலாம், உடைக்கிறாங்களா என்ன பண்றாங்க? அக்னீஸ்வரன், கூட்டணி கட்சிகள் கண்ணு ஒரு கண்ணு கூட்டணி கட்சி, இந்த கண்ணு கூட்டணி கட்சி அப்படின்றாரு. கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்துருக்காங்களா கூட்டணிய? கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்க்கல, அவங்கள கண்ணுக்கு முன்னாடி வேற எங்கேயா போயிடுறாங்களான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அண்ணா திமுகவை அழைக்கிறேன்றாரு. ஐயோ அவர் வந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரை அனுப்பிச்சு விட்டாங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேர், திரு RS பாரதி, சொல்லிடுங்க. இவங்க எல்லாம் கருத்து சுருக்கமா சொல்லிடுங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க இவங்க விசிக அப்படியே அந்த கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய மனசாட்சி தான் ஆதவ் அர்ஜுன்.
இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி நடத்துறாரு அப்படிங்கிறாரு. அங்க மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அப்போ உங்களுடைய கட்சியில அவர் வந்து அதிகாரம் செலுத்துகிறார். திரு திருமாவளவன் பேசுவதை காட்டிலும் திரு ஆதவ அர்ஜுன் பேசுகிற கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க பிரதிபலிக்குது. அப்படின்னா அப்போ ஒடுக்கப்பட்ட கட்சி ஆரம்பிக்கப்பட்ட திருமாவளவனுடைய கருத்தையே கீழே பின்னுக்கு தள்ளுறாருன்னா அப்ப நீங்க யாருக்கு கீழே இயங்குறீங்க தெரிஞ்சு போச்சா? அப்போ ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத திமுகவும் ஆதரிக்கல, அதிமுகவும் ஆதரிக்கல. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வச்சிருக்குது, 159 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக வச்சிருக்குது, நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறீங்க. இப்ப இதுல எதன் அடிப்படையில் அவங்க கொடுப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? விகிதாச்சார அடிப்படையிலையா? அப்ப விகிதாச்சார அடிப்படையிலனா அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்கா? 234 சட்டமன்ற இதுல எத்தனை 118 ஜெயிச்சா அவங்க ஆட்சி அமைக்கலாம். அப்படியே 118 ஜெயிச்சு வந்திருந்தா கூட 15% தான் அமைச்சரவையில இடம் கொடுக்க முடியும். அவங்க நினைச்சா வந்து 118 பேரை அமைச்சராக்க முடியாது. ஆகவே நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு நீங்க வந்து 118 பேர் 159 பேர் வைத்திருக்கக்கூடிய திமுகவிடம் கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக பதிலே சொல்ல மாட்டேங்குது. இப்ப இதுதான் இங்க வந்து பிரச்சனை. ஆகையினால இது எல்லாமே ஒரு அதிகார போட்டி. ஆமா, நாங்க ஆட்சி அதிகாரத்து பங்கு அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, ஆட்சி அதிகாரத்து பங்குன்னு கேட்கிறவங்கள கட்சியை உடைச்சிட்டா சட்டமன்ற உறுப்பினர்கள் யார்கிட்ட போவாங்க? பெரும்பான்மையோர் திமுக தான் போவாங்க. ஏன்னா 26 வரைக்கும் அவங்களுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் காலம் இருக்குது. அதை விட்டுட்டு எப்படி போவாங்க? ஆகையினால இங்க நடப்பது இது ஏற்புக்குடையதா? மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று ஆதவ அர்ஜுன் சொன்னது நியாயமான ஜனநாயக கருத்து. ஆனா அது திமுகவுக்கு ஏத்துக்கறலையே, பொறுக்க மாட்டேங்கிறாங்களே. திமுக ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். கருத்துக்கு நன்றி.